அவர்களுடைய மதத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க எதை நம்புறாங்களோ அதை அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாமா இல்லையா, அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா இல்லையா, அதை தாராளமாக அவங்க செய்ய முடியும். ஆனா இன்னொரு சமூகத்தை சாடி ஒரு பொய்ய உண்மையாக்குற வேலையை யாரும் செய்ய வரக்கூடாது. கந்தளாயில இருந்து சேருவில பகுதிகளில் இருந்து ஒரு பொம்பளை அவ ஒரு 30-40 பேரை கூட்டிக்கிட்டு வந்தான்னு சொல்லி அந்த வீடியோவில் காட்டி வைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் பொம்பளைன்னு சொல்லி அவள் தலையில் துண்டு எல்லாம் போட்டுருக்கிறான். வந்து நான் உட்கார முடியாமல் இருந்தேன், இப்போ பார்த்தீங்களா நான் உட்கார்ந்து காட்டுறேன் அப்படிங்கிறான். நான் உட்கார முடியாமல் இருந்தேன், இப்போ உட்கார்ந்து காட்டுறேன், இங்க பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எல்லாரும் வாங்க ப்ரொஃபட் ஜெரோம்ட்ட வாங்க, அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறா. இது உண்மையா? இப்படி நடக்குமா? முதல்ல இது நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஃபட் ஜெரோம் இருக்கிறாரா இல்லையா, ஜெரோம் பெர்னாண்டோ மாதிரி ஆட்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஒரே ஒரு சவால் என்ன தெரியுமா? நாம் வாழுகிற இந்த இலங்கை தாய் திருநாட்டிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான சம்பவங்களும் நடந்து வருகிற காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். சமூக வலைதளங்களில் அவைகள் பரவுகிற போது, மக்களுக்கு மத்தியில் அது ஒரு வைரலாக மாறுகிற போது சிலவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது, சிலவற்றுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டு விடுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த ஓரிரு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னென்னு சொன்னால், இந்த முடவன் நடக்கிறான், செவிடன் கேட்கிறான், குருடன் பார்க்கிறான், ஊமை பேசுகிறான் என்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தோட சில வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இலங்கையில் ப்ரொஃபட் ஜெரோம் என்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த ப்ரொஃபட் அவரோட பேர் ஜெரோம் பெர்னாண்டோ. ஆனால் அவர் தன்னைத்தானே ப்ராஃபட் ஜெரோம் என்று சொல்லி வைத்துக் கொள்வார். இறை தூதர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். சொல்லி கொண்டுட்டு இந்த கட்டுநாயக்க பகுதிகளில் அவர் தனக்குண்டு ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டு அதில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அவருடைய மத பிரச்சாரத்தை அவர் செய்கிறார். அவர்களுடைய மதத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க எதை நம்புகிறாங்களோ அதை அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாமா இல்லையா, அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா இல்லையா, அதை தாராளமாக அவங்க செய்ய முடியும். ஆனால் இன்னொரு சமூகத்தை சாடி ஒரு பொய்ய உண்மையாக்குற வேலையை யாரும் செய்ய வரக்கூடாது. அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதை ஏற்றுக்கிற முடியாது. உதாரணமாக உலகத்தில் ஒரு அறிவாளி எதை நம்புவானோ அதைத்தான் உலகமே நம்பும். ஒரு அறிவுபூர்வமாக பார்க்கல சூரியன் இருக்குது, இது சூரியன் உலகமே நம்புது. பார்த்தா சூடாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அதுக்கு பேர் சூரியன் தானே. ஒருத்தன் வந்து சொல்கிறான் இல்லை இதுக்கு சூரியன் இல்லை, இதுக்கு பேர் ஐஸு அப்படிங்கிறான். அப்போ யாராவது புத்திசாலி ஏற்றுக்குருவாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்? அது ஐஸு கிடையாது, அது வந்து சூரியன் சூடானது என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பழம் ஆப்பிள் இருக்குது, ஆப்பிளை காட்டி இது வாழைப்பழம்ங்கிறான். நீங்கள் வாழைப்பழம் அதை ஒத்துக்குருவீங்களா, ஆப்பிள் ஒத்துக்குருவீங்களா? ஆப்பிள் தான் நம்ம ஒத்துக்கிறணும். ஆனால் இந்த ஆன்மீகம் இருக்குதுல்ல, ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் ஆன்மீகவாதிகள் எதை சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். எப்படி நம்பிடுவோம்? ஹசரத் சொல்லிட்டாருன்னு நம்புறது இல்லையா, நம்ம மௌலவி சொல்லிட்டாருன்னு நம்புறது இல்லையா, அது மாதிரி பாபா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நம்புற மாதிரி சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சாமியார் சொல்லிட்டாரு அல்லது அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். 1 1 2 உலகத்தில் எங்கேயுமே 1 1 2 தான். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி வந்து இல்லைங்க 1 1 2ங்கிறது உங்களுக்கு எங்களை மாதிரி முற்றும் துறந்த முனிவர்களுக்கு, அப்படியே நாங்கள் எல்லாமே மேல் லோகத்துக்கு போனவங்களுக்கு எல்லாவற்றையும் துறந்து மேலதிகமாக நீங்கள் அடையாதவற்றை அடைந்து எங்களுக்கு 1 1 2 கிடையாது, 1 1 20 அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் இருக்கும், 1 1 20 தான் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவர் சாதாரண ஆளா, நம்மளை மாதிரி ஆளா, அவருக்கு அந்த தன்மை இருக்குது இந்த தன்மை இருக்குது என்று நம்புகிறார்கள். இந்த மாதிரி இந்த ஜெரோம் பெர்னாண்டோங்கிறவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், தன்னை ஒரு இறை தூதராக காட்டிக் கொள்கிறார். நான் வந்து முடவனை நடக்க வைக்கிறேன், குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன், ஊமையை பேச வைக்கிறேன். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு இத்தனை நாளாக நடக்க முடியாமல் இருந்தது, இப்பொழுது நான் அழகாக நடக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் பேச முடியாமல் இருந்தேன், இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க. நான் இந்த கை இப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விளம்பரமாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது உண்மையா? இப்படி நடக்குமா? முதல்ல இது நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஃபட் ஜெரோம் இருக்கிறாரா இல்லையா, இவர் மதங்களை நிந்தனை செய்கிறார் என்கிற பேரில் இவருக்கு எதிராக மத நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அரெஸ்ட் வாரண்ட் நீதிமன்றத்தினால பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அரெஸ்ட் வாரண்ட் யாருக்கு பிறப்பிக்கப்படுது? அவருடைய பார்வையில் உங்களை எங்களை மாதிரி சாதாரண ஆளுக்கு இல்லை. அவர் தன்னை ப்ராஃபட்னு சொல்லிக்கிறாரு, இறை தூதர்னு சொல்லிக்கிறாரு.
அவருக்கு கைது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. என்ன பண்ணியிருக்கணும் இறை தூதர், என்ன இறைவன் காப்பாற்றுவான், இறைவனுடைய தூதர் நான், இந்தா வந்து நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து ஆஜராயிருக்கணுமா இல்லையா? ஆஜராகல. என்ன பண்ணாரு? நாட்டை விட்டு தப்பி ஓடி பல நாட்கள் வெளிநாடுகளில் இருந்து அங்கே இனி இருக்க முடியாதுன்னு ஆகக்குள்ள என்ன பண்றாருன்னா, நான் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வரேன், சரண்டர் ஆகிறேன் என்று சொல்லி சரண்டர் ஆகி சிறை தண்டனை அனுபவிச்சு திருப்பி இப்ப பெயில வந்து இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப இவர் யார்? இவர் இறை தூதர். இறை தூதருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. இறை தூதர் சிறைக்கு போய் பிணையில வந்திருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுதா இல்லையா? நீங்க என்ன பண்ணிருக்கிறோம்னு சொன்னா, நீங்க உடனே பாத்தீங்களா நான் ஒரு அற்புதம் பண்றேன் அப்படின்னு பண்ணியிருக்கணும். எல்லாவற்றையும் தாண்டி அங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியம் பண்றதை விட, நம்ம நாட்டில் மருந்து தட்டுப்பாடு இருக்குதுங்க, நம்ம நாட்டில் நோய் நம்பளம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நேரம் வாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்ணணும், அங்கே படுத்திருக்க எல்லா நோயாளிகளையும் குணமாக்கி விட்ருங்க, எல்லாத்தையும் செஞ்சிடலாமா இல்லையா? இதை விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு அரங்கத்துக்குள்ள ஆக்களை இது இந்த 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 பட்டியலில் கந்தலாயில் இருந்து சேருவில பகுதிகளில் இருந்து ஒரு பொம்பளை அவ ஒரு 30-40 பேரை கூட்டிக்கிட்டு வந்தான்னு சொல்லி அந்த வீடியோவில் காட்டி வைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் பொம்பளைன்னு சொல்லி அவள் தலையில் துண்டை எல்லாம் போட்டிருக்கிறான். வந்து நான் உட்கார முடியாமல் இருந்தேன், இப்போ பார்த்தீங்களா நான் உட்கார்ந்து காட்டுறேன் அப்படிங்கிறான். நான் உட்கார முடியாமல் இருந்தேன், இப்போ உட்கார்ந்து காட்டுறேன், இங்க பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எல்லாரும் வாங்க ஃப்ரவட் ஜெரம்ட்ட வாங்க, அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறா. முதல்ல இவரோட ஊரில் அவளை பற்றி விசாரிச்சு பார்த்தா, இவக்கு ஊரே இவங்களை வந்து இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிற மாதிரி தான் அவங்கள வச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா, இவக்கு என்ன நோய் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சான்னா நம்ம விசாரிச்ச வகையில் அப்படி எந்த நோயுமே கிடையாது. மூணாவது விவகாரம் என்ன, உட்காரவே முடியலைன்னா நீ எப்படிமா நடந்து வர்ற? அப்ப பஸ்ல எல்லாம் நின்றுக்கிட்டு தான் வந்தியா, உலகம் முழுக்க நின்றுக்கிட்டு தான் தூங்கினியா? உட்காரவே முடியாதான். உட்கார முடியலன்னா அப்ப உன்னுடைய செயல்பாடு இத்தனை ஆண்டு காலம் எப்படி இருந்தது? பஸ்ல சேர்வுலையிலிருந்து கட்டுநாயக்க வர வந்திருக்கிறாள், எப்படி வந்தா? நின்றுக்கிட்டே வந்தேன், நான் நின்றுக்கிட்டே தூங்குவேன் குதிரை மாதிரி, நான் நின்றுக்கிட்டே தான் எல்லாம் பண்ணுவேன், நின்றுக்கிட்டு தான் சாப்பிடுவேன், நின்றுக்கிட்டு தான் பாத்ரூம் போவேன், நின்றுக்கிட்டு தான் எல்லாமே நின்றுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்ல வர்றாளா? ஒரு பொய் சொல்லணும், குறைஞ்சபட்ச உண்மையோட சேர்த்தாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? பச்சை பொய், பச்சை புழுவு மூட்டை. அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு அவன் கொடுக்குற சில 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 லாபங்களுக்காக வேண்டி நான் ஒரு முஸ்லீம், இங்கே எல்லாரும் வாருங்கள் சொல்லி இருக்கிறவன் ஈமான பூரா பாலாக்குற விதமாக இந்த செய்திகளை சொல்றாங்க. இது யாருக்கு இது முடியும் என்று சொன்னா, சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை கொடுத்தான். நபிமார்களுக்கே எப்ப முடியும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னா, நபிமார்களுக்கே இது எப்ப முடியும் என்று சொன்னா, அல்லாஹ் அனுமதிக்கிற நேரத்தில் தான் முடியும். நினைச்ச நேரம் எல்லாம் முடியாது. நினைச்ச நேரம் அதை செய்ய, நினைச்ச நேரம் இதை செய்ய. அற்புதங்களை காட்டுறது கூட எப்ப நபிமார்கள் செய்வாங்க, அல்லாஹ் இந்த டைம்ல செய்யுங்க என்று சொன்னா அந்த டைம்ல அது நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்க கையில இருக்கிற அசாக்கோலை கீழே போடுங்க, அது பாம்பாக மாறி மற்றவற்றை விழுங்கும்னு சொன்னா அந்த நேரத்தில் தான் விழுங்கும். நினைச்ச நேரம் எல்லாம் அவர் போடுவார், அவர் நினைச்ச நேரம் போடுற நேரம் எல்லாம் அது பாம்பா மாறி விழுங்கும்னு அர்த்தம் இல்லை. நபிமார்களுக்கே இந்த நிலையை தான் இருக்கும்போது இவன் நபி என்று தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாத்தில் இனி நபி வரமாட்டாங்க, போலி நபிகள் வந்தாலே உண்டே தவிர முகமது நபிக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. மிர்சா குலாம் அகமது காதியானி மாதிரி பொய்யர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் இஸ்லாமியராக இல்லை, இவர் தன்னை கிறிஸ்தவ மத போதகராக சொல்லிக் கொள்கிறார். அவர்களுடைய மதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை அவங்க வச்சுக்கிறணும். ஆனா இந்த முஸ்லீம்களை எல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்களா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்ல என்னன்னா, உழைப்பு பொழப்புக்காக செய்கிற விஷயம் இது. இதுக்கு பின்னாடி நம்ம போனோம்னு சொன்னா ஈமான் பாழாய் போய்விடும். ஜெரோம் பெர்னாண்டோ மாதிரி ஆட்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஒரே ஒரு சவால் என்ன தெரியுமா? என்ன செய்யணும்னா, நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொள்ளும் விதமாக மருத்துவமனையில் போய் இந்த நிரந்தர நோயாளிகள் இருப்பாங்களே, எந்திரிச்சு நடக்க முடியாது, இனிமே இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு இருப்பாங்களே, அவங்களை எடுத்துக்கிட்டு ஜெரோம் பெர்னாண்டோக்கு கடிதம் எழுத இருக்கிறோம். அவருக்கு சவால் விட்டே கடிதம் அனுப்புவோம் இன்ஷால்லா. ஆங்கிலம் சிங்களத்தில் அவருக்கு கடிதம் அனுப்பப்படும். எதுக்காக கடிதம் அனுப்புறோம்னு கேட்டா, நீ ரெடின்னு சொன்னா நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக 4 நோயாளியை எடுத்துக்கிட்டு வருவோம். நீயும் ஒப்புக்கொள், இவன் நோயாளி தான், நானும் ஒப்புக்கொள்றேன். எங்களுக்கு முன்னுக்கு, மீடியாவுக்கு முன்னுக்கு, பொதுமக்களுக்கு முன்னுக்கு அவங்களை இதே மாதிரி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வச்சு காட்டுது. நீ சொல்றதை நாங்களும் ஏத்துக்கிறோம். செய்ய முடியுமா? நடக்குமா? இது சாத்தியமா? செத்தாலும் நடக்காது. உலகத்தில் எப்பயும் நடக்காது. எனவே இது ஒரு ஏமாற்று காரியம். இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற கூத்து. இது அவர்களை சார்ந்த மக்களே இதை விமர்சிக்கிறார்கள், இது பிழை என்கிறார்கள். எனவே மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை பணம் கொடுத்து இது மாதிரியான காரியங்களை பண்ணுவது என்பது பிழை. உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கொள்கையை பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த கொள்கையை யார் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. யாரும் இஸ்லாமியர்களிடத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு, அவர் இஸ்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அந்த கொள்கைக்கு போறேன்னா போயிடலாம். அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் நம்ம இஸ்லாத்தை சொல்றோம், அவங்களுக்கு அது பிடிக்கல, அது ஜனநாயகம்.
ஆனால் இப்படி பாமரத்தனமாக பாமர மக்களை முடவனை நடக்க வைக்கிறேன், குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன், ஊமையை பேச வைக்கிறேன் என்கிற விதமாக இந்த பொய்யை யாரும் சொல்லக்கூட. இது உலகத்தில் நடக்காது, இப்படி அசாத்தியம், இப்படி யாருமே செய்ய முடியாது, மருத்துவர்களுக்கே முடியாதது என்னாகும், மருத்துவனே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதை இவர் செய்வாரா? செய்ய மாட்டார். எனவே இது பொய்யான ஒரு காரியத்தை அவர் பண்றாரு. சமூக வலைதளங்களில் தனக்கான அந்த இழந்து போன அந்த மவுசை திருப்பி உண்டாக்கிக்கிறதுக்காக செய்கிற ஒரு காரியம். அதை இவரை நம்ம என்ன செய்வோம், ஜனநாயக ரீதியாக ஒரு விவாத அழைப்பாக இவருக்கு பகிரங்கமாக கடிதம் அனுப்புவோம். அவர் அதுக்கு ஒத்துக்கிறணும். ஒத்துக்கொண்டா தான் அவர் உண்மையாளர் அர்த்தம். ஒத்துக்கொள்றாரா இல்லையான்னு பார்ப்போம். இந்த மொழி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது நடந்தாலும் இதுக்கு நம்ம கடிதத்தை அனுப்புறோம், என்ன ரெண்டு லோடு பார்க்குறோம். இன்ஷால்லா ஜனநாயக ரீதியாக, ஜனநாயக நாடு தானே, அவருக்கு இப்படி ஏமாற்ற முடியும் என்றால் அது ஏமாற்றுதான் என்பதை சொல்வதற்கான ஜனநாயகமும் நமக்கு இருக்கிறது. எனவே அதை நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு இணங்க சட்ட ரீதியாக கடிதம் ஒன்றை அனுப்பி அதை எதிர்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.